ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறமா இன்ஸ்டாகிராமில் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ வீடியோவோட டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நானே அதிக டைமிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்லைன்னா கம்மியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் இருக்குது. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 5. வில்லேஜ்ல அபாய ஒளி எழுப்புறாங்க. ஹென்றி அவ தங்கச்சிக்கிட்ட சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்றா. வில்லேஜ் நோக்கி நிறைய ஓகர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நெமுவை என்கிட்ட கொண்டாங்க, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வராங்க. பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி ஹென்றி அவ தங்கச்சி அனுப்பி வைக்கிறா. நான் வில்லேஜ் சீஃபா ஆன முத நாளே ஏதோ ஒரு ஈவில் கார்டு என்ன செக் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹென்றி வந்துட்டு சம்பவ இடத்துக்கு போறா. அந்த காப்ளின்ஸும் இவங்க சைடு இருக்கிற ஓகர்ஸும் வந்துட்டு ஒரு வேலி மாதிரி ஒன்னு கிரியேட் பண்றாங்க. ஹே ஆகு, உங்க ஆளுங்களும் சேர்ந்து இதுல ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவான். அந்த சின்ன பையனும் ஓகே அப்படின்னு சொல்றான். இன்ஃபீரியா வந்துட்டு இந்த பாட்டில்ஸ் தூக்கி அவங்க மேல அடிங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கொடுக்குறான். ஹே, இது அந்த ஜெயண்ட் ஆஃப் தி ஈஸ்ட் டீமன் ஸ்னேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் பொண்ணு கேட்கறா. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் சொல்றான். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க, பொசிஷன்ல ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்ளின் சொல்லவோ எல்லாரும் தயாராக்குறாங்க. வில்லேஜ்ல எல்லாரும் சேஃப் ஹவுஸ்க்கு போயிட்டாங்களா, நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. நான் இவளை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா அவளை கூட்டிட்டு போறான். எல்லாரும் ஆரோஸை விடுறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரோஸ் அதுங்க மேல பட்டு கத்துற சவுண்ட் கேட்கவும் நம்ம ஏம் கரெக்டா தான் போய் பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு ஓகர் ஒரு பெரிய பாறையை தூக்கி அடிக்குது, யாரும் பயப்படாதீங்க தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா அவங்க அட்டாக் பண்றாங்க. இங்க அதிர்றது அப்படியே வில்லேஜ்குள்ள இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் கேட்க அவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஓகர் அந்த கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வர ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நம்ம பிளான் படியா அவங்க அந்த வேலிக்குள்ள வந்து சிக்கிட்டாங்க, தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலிக்குள்ள வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபீரியா கொடுத்த பாட்டில தூக்கி அடிக்குவோம், அது பச மாதிரி போய் ஒட்டிக்கிறது. நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காப்ளின்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹே, இதுதானே அந்த ஜெயண்ட் ஆஃப் தி ஈஸ்ட், பேசாம நம்ம ஹென்ரியை போயிட்டு பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருமான்னு கேட்கவும், கண்டிப்பா நம்ம யாரும் பின்வாங்க கூடாது, நம்ம கண்டிப்பா அட்டாக் பண்ணி ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்ளின் சொல்லுது. எங்க பாஸ் ஹென்ரியோட வில்லேஜ் மேல கை வச்சா இது தாண்டா உனக்கு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு காப்ளின்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருமே இங்க இல்ல, எல்லாரும் சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ரோல் அந்த இடத்துக்கு வருது. ஓகர்ஸை கூட நம்ம சமாளிச்சிடலாம், ஆனா ஒரு ட்ரோல் உள்ள வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நிலைமையே கையை மீறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றா. முன்னாடி நடக்கிற சண்டையில எல்லாரும் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம தான் இதை கொஞ்ச நேரத்துக்கு தடுக்கணும், இதோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ரொம்பவும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்றான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தடுப்போம், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹென்றி சொல்றா. மனுஷங்க டேஸ்டா இருப்பாங்க அப்படின்னு அந்த ட்ரோல் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கு. அது கூட சண்டை போடுறதுல எனக்கு பிரச்சனை இல்ல, அது என்ன அடிச்சதுன்னா நான் காலி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்லுவா. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி ஹென்றி கூட்டிட்டு போறா. முக்காடு மாதிரி போட்டுட்டு அதோட மூக்குல போய் ஏதோ ஒன்னு அடிக்கிறாங்க. இப்போ அந்த ட்ரோல் வந்துட்டு இவ்வளவு துரத்த ஆரம்பிக்குது. இந்த மனுஷங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது செம டென்ஷன் ஆகுது. ஹென்றி ஃபாஸ்டா ஒரு வீட்டுக்குள்ள போறா. அதை பார்த்துட்டு அந்த ட்ரோல் பின்னாடி போகுவா. அங்க இருந்துட்டு இன்ஃபீரியா அவளே மாதிரியே ஒரு கெட்டப்ப போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஃப்ரண்ட் வாசல்ல எல்லா ஓகர்ஸையும் அவங்க கொண்டுட்டாங்க. இப்போ அந்த ட்ரோல் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதை போயிட்டு ஒரு காப்ளின் வெட்டுது. என்ன இது ஆச்சரியமா இருக்கு, ட்ரோல்ஸ்க்கு தானாவே ஹீலிங் ஆயிரணும், இதுக்கு ஹீலிங்கே ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் ஆச்சரியமா பாக்கு. ஹென்ரியோட பிளான் என்னன்னா, ஒருத்தர் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிடணும், இன்னொருத்தர் ஓட ஆரம்பிக்கணும், இப்படின்னா ரெண்டு பேருக்கும் மூச்சு வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறா. ஹே இன்ஃபீரியா, இது ஒரு மெடிசின் தானே அப்படின்னு கேட்கவும், இது அதோட மூக்குல அடி, அது கொஞ்ச நேரத்துக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், நம்ம ரெண்டு பேரும் வேற வேற ஆளு அப்படிங்கறது அதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்றான். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இப்ப இன்ஃபீரியா ஓடி வந்துட்டு இருக்கான். அடுத்தது ஹென்றி தான் ஓட ஆரம்பிக்கணும். இப்போ ஹென்றி தான் ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அது அவளை தரத்தாம இன்ஃபீரியா உள்ள இருக்கிறத ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிருது. இன்ஃபீரியா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருதான். நம்ம ரெண்டு பேரையும் அது கொன்றோம், நீ மட்டுமாச்சு இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்றான். இல்ல நான் போக மாட்டேன்னு ஹென்றி சொல்றா. நான் லவ் பண்ற பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், என்னோட கடைசி ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆசிடரோ அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ணிட்டு சீக்கிரம் இங்க இருந்து போ அப்படின்னு அவன் சொல்லவும், நான் மத்த காப்ளின்ஸை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹென்றி அங்க இருந்து போறா. நான் இப்படிதான் சாகணும்னு இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி ஒரு மேஜிக் ப்ரொடெக்டிவ் ஷீல்ட போட்டு வச்சுக்கிட்டுதான். சரி என்னால முடிஞ்சதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் யூஸ் பண்றான். ஆனா அது ஹிப்னடைஸ் ஆகல, ஏன்னா அந்த ட்ரோல் ஆல்ரெடி இறந்து போயிருக்கு. இப்போ அதை வந்து இன்ஃபீரியாவை அட்டாக் பண்ணுது. அவனோட மேஜிக் ப்ரொடெக்டிவ் ஆர்மரை மீறி அவனுக்கு வந்து அடிபட்டுருது. நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன், ஒரு பதில் தெரியாம சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிடர் அட்டாக்கை யூஸ் பண்றான். ஹென்றி என்னை பத்தி எப்படி ஃபீல் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கிடாம நான் சாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா நினைக்கிறான். அந்த ட்ரோல் இவனை அட்டாக் பண்ண போது அவ காப்ளின்ஸை கூட்டிட்டு வந்துருதா. ஆனா இவங்க ரொம்பவும் தூரமா இருக்காங்க, எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. லூஃபஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஓ நான் கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஹீலிங் பண்ணிட்டு தள்ளி நில்ல அப்படின்னு சொல்றா. ஹென்றி ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. எதுக்காக அழுற அப்படின்னு அவன் கேட்கவும், முட்டாள் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு செகண்ட்ல லூஃபஸ் அதை கொளுத்தி விட்டுட்டு, ஹே இதோட ஸ்மெல்ல பார்க்கும்போது எனக்கு ஹேண்ட்பர்கட் ஞாபகம் வருதுப்பா அப்படின்னு அவ சொல்றா. இப்போ அங்க காப்ளின்ஸ் எல்லாருமே ஹே அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சவுண்ட் கேக்குது. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹாப்பி ஆகுறாங்க. ஹே இன்ஃபீரியா, நீ கண்டுபிடிச்ச அந்த பர்பிள் போர்ஷனுக்காக லார்டைன்ஸ் உனக்கு ரிவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, சோ டின்னருக்கு அவர் வீட்டுக்கு ஒன்று கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. உடனே அவங்க ரெண்டு பேரும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின்ஸ் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு, நம்ம ரொம்பவும் லக்கி தான். இதே மாதிரி இன்னொரு தடவை நான் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹே இன்ஃபீரியா, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரில, ஆனா நீ எப்பவுமே என்னை விட்டு போகக்கூடாதுன்னு தோணுது.
ஒருவேளை நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லவும் நான் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்கிறான். இப்போ வில்லேஜை வந்து திரும்ப கட்டிட்டு இருக்காங்க. அந்த ட்ரோலோட அந்த மேஜிக் ஸ்வாட் ரொம்பவும் வெயிட்டாக இருக்குது. ஆனால் நான் சீக்கிரம் இதை யூஸ் பண்ண கற்றுக்கிடுவேன். அது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் அதை வெட்டி கூட அதுக்கு ஹீலிங்கே ஆகலை. கிட்டத்தட்ட அது இறந்து போன மாதிரியா அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா கேட்குறான். சொல்ல முடியாது, இந்த உலகத்தில் வேற ஏதாச்சும் டைப் ட்ரோலாக கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் சொல்லுது. இப்போ ஹென்ரியா அவள் தங்கச்சியும் ரெடி ஆகி வராங்க. ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி லோஃபஸ் வந்து கேட்குவோம். அவளை மன்னிச்சிருங்க, நான் தான் லார்ட் ஐன்ஸோட மெய்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோவோட அந்த கிரவுண்ட் ரூமுக்கு போறாங்க. உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த சின்ன பொண்ணு நம்ம வந்துட்டு அந்த இடத்த அப்படியே சுத்தி பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட போறா. இந்த இடம் ரொம்ப பெருசா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லவும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறான். இதை நீங்க தான் கெட்டினீங்களா அப்படின்னு அவ கேட்கவும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நானும் சேர்ந்து தான் கெட்டோன்னு சொல்லவும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்களே மாதிரி ஆசமானவங்களா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா, நான் சுத்தி காட்டவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போயிருந்தான். லார்ட் ஐன்ஸ்க்கு அவ எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹென்றி வருத்தப்படவும் லார்ட் ஐன்ஸ் ரொம்ப நல்லவர், பொறுமையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்லவும் ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வந்து சொல்றா. ஆனா ஹென்றி வந்துட்டு ரொம்ப பயத்தோட இருக்கா. நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்லவும் நான் பயப்படல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றா. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடம் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லவோ இவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறதுன்னு சொல்லவோ நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், உங்களை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குவோம். அப்படிலாம் இல்ல லார்ட் ஐன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றா. ஈவினிங்க்கு என்ன ப்ரிப்பேரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த மெய்டு வந்துட்டு ஒரு 40-50 டிஷ் பேரை சொல்லுதா. அதுவும் ஏன்ஷியன்ட் லெஜெண்ட்ல அதை செஞ்சிருக்கு, கோல்டன் ஆப்பிள்ல இது செஞ்சிருக்கு, உங்களுக்கு சாலட் செஞ்சிருக்கு அப்படி இப்படின்ட்டு பெருசா ஒரு லிஸ்டே போகுது. இவ எதுவும் மேஜிக் ஸ்பெல் சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி ஹென்றி யோசிக்கிறா. நம்ம ஹீரோக்கு டமியர் சொன்னது ஞாபகம் வரவும் சின்ன குழந்தைக்காக என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு கேட்கவும் அதுக்கும் சில விஷயங்களா அவ சொல்றா. என்னால உங்க கூட சேர்ந்து சாப்பிட முடியாத சில வேலைகள் இருக்கு, நீங்க இதை உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். லூஃபஸோட லிஸ்ட்ல இந்த சின்ன குழந்தையவோ சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னைக்குமே நான் லார்ட் லெவலுக்கு ஈடாக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்லவும் ஆனா எனக்கு எப்பவுமே ஒன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றா. இப்போ அவங்க 2 பேருமே கை கோர்த்து உள்ள நடந்து போறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக நார்மலாக போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவலில் தாறுமாறாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் ஓவர்லார்ட் சீனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு சீனை கூட விடாமல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைமிங் கம்மியாக இருக்கேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.